எதெல்லாம் நீங்க இழக்கிறீர்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு தராமல் விடவே மாட்டார். இன்றைக்கு ஆண்டவர் யாரோ ஒரு இடத்துல கர்த்தர் பேசிட்டு இருக்கலாம். உன்னுடைய மனது ரெண்டு நினைவா இருக்கலாம். நீ வழியில நின்றுட்டே இருக்கலாம். பிசாசும் சுற்றி இருக்கிற நண்பர்களும் உன்னை பார்த்து அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இல்ல ஒண்ணும் இல்ல, நீ பண்ணு, ஆண்டவர் நல்லவர் தானே, ஆண்டவர் மன்னிப்பு தருவார், இப்படி எல்லாம் ஒரு பக்கத்துல உனக்கு அந்த டார்ச்சர் வந்துட்டே இருக்கலாம். உன்கிட்ட சொல்லிட்டே இருக்கலாம். இப்ப ஆண்டவர் உன் கையில கொடுத்து, இல்ல மகளே என்ன டிசைட் பண்ண போறேன், இல்ல மகனே நீ என்ன டிசைட் பண்ண போறேன்னு சொல்லும் போது, இன்றைக்கு இந்த சுத்திகரிப்புல இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, நீ ஒரு டிசைட் பண்ணு. என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எதான் முக்கியம் அப்படின்னு சொன்னா சத்தமாய் சொல்லுங்க. கையை எல்லாரும் உயர்த்தி சொல்லுங்க. நான் நஷ்டமானா கூட பரவாயில்ல, நான் அவமானப்பட்டா கூட பரவாயில்ல, நான் சிறைச்சாலைக்குள்ள கடந்து போனா கூட பரவாயில்ல. சொல்லுங்க, முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுப்பதற்கு இப்பொழுது எனக்கு ஒரு தைரியத்தை தாரும் ஆண்டவரே. கேளுங்க, தாரும் ஆண்டவரே, எனக்கு இப்போ ஒரு தைரியத்தை தாங்க ஆண்டவரே.